Class 12 Unit number 6 Solid State இந்த லெசன்ல இருந்து calculate the density of unit cell இந்த டாபிக் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Density calculate பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா mass by volume. Density calculate பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா mass by volume. Same formula unit cell ஓட density calculate பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். So density of the unit cell rho is equal to mass of the unit cell divided by volume of the unit cell. First நம்ம volume of the unit cell find பண்ணிடலாம். So simple cubic SC, body centered cubic BCC, face centered cubic FCC, unit cell ஓட packing efficiency calculate பண்ணும்போது volume of the unit cell value நம்ம find பண்ணிருப்போம். So cube structure இருக்கிறதுனால length, breadth, height இந்த 3 வேல்யூமே same, value is A. So volume of the unit cell length into breadth into height. So cube structure la length, breadth, height value same, A value. So A into A is equal to A power 3. Volume of the unit cell value A power 3. Next நம்ம calculate பண்ண வேண்டியது mass of unit cell. Mass of unit cell கண்டுபிடிக்கிறதுக்கான formula number of atoms belongs with unit cell. Number of atoms belongs that unit cell. So அந்த unit cell இருக்கக்கூடிய total number of atoms into mass of the one atom. இந்த ஃபார்மேட் தான் mass of the unit cell கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. Number of the atoms belongs that unit cell. நம்ம பர்டிகுலரா எந்த யூனிட் செல்லுக்கும் ஃபைண்ட் பண்ணல. ஸோ ஜென்ரல் மெத்தடில் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் யூனிட் செல்லில் இருக்கிறது n அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். இப்போ மாஸ் ஆஃப் தி ஒன் ஆட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா மோலார் மாஸ். மோலார் மாஸோட யூனிட்டு கிராம் இன்ட்டு மோல் இன்வர்ஸ் ஆர் கிராம் பர் மோல் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். அவகேட்ரோ நம்பர் NA அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா மோலார் மாஸ் டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர். ஸோ மோலார் மாஸ் ஜென்ரலாக நம்ம கால்குலேட் பண்ணுறதுனால அதனுடைய சிம்பிள் கேபிட்டல் M டிவைடட் பை அவகேட்ரோ நம்பர் அதோட சிம்பிள் NA. ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூவை இந்த மாஸ் ஆஃப் தி யூனிட் செல்ல நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போது ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் இன் 2ன்னு எழுதிக்கலாம். ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 1. ஈக்குவேஷனில் 1ல் மாஸ் ஆஃப் தி ஒன் ஆட்டமுக்கு பதிலாக M/NA வேல்யூவை நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ மாஸ் ஆஃப் யூனிட் செல் is equal to number of atoms belongs that unit cell. ஜென்ரலாக நம்ம கால்குலேட் பண்ணுறதுனால n times into mass of the one atom M/NA. ஓகேங்களா? ஸோ மாஸ் ஆஃப் தி யூனிட் செல் வேல்யூ n into m by n
A. So mass of the unit cell value calculate பண்ணிட்டோம். Volume of the unit cell value calculate பண்ணிட்டோம். இப்போ density of the unit cell find பண்ணிடலாம். Mass of the unit cell. So rho equal to mass of the unit cell n into m divided by Na divided by volume of the unit cell value a power 3. n into m divided by Na அப்படின்னு இருக்கனால Na கீழே வந்துருவாங்க. ஸோ அப்போ n into m divided by a power 3 into Na. இந்த வேல்யூ தான் density of the unit cell. ஓகேங்களா? n into m divided by a power 3 into Na.